அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, யாருடைய வீட்டிலெல்லாம் கஜலட்சுமியானவர்கள் வாசம் செய்ய மாட்டார்கள் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கஜலட்சுமியானவர்கள் நமக்கு அதிக செல்வத்தை கொடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் சில செயல்களை செய்வதன் மூலம் நம் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். நாம் முதலில் அனைவரும் நாம் வேலை செய்துவிட்டு இரவில் தூங்குவோம். நாம் சூரிய உதயத்திற்கு பின்பும் நாம் தூங்கி கொண்டு இருப்போம். அவ்வாறு தூங்கக்கூடாது. அடுத்ததாக சூரியன் தூண்டும் போதும் நாம் தூங்கக்கூடாது. மிக பெரிய பாவச் செயல்களாக இந்த செயல் பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் நீங்கள் எழுந்து சூரிய பகவானை தரிசிக்க வேண்டும். இதனால் மகாலட்சுமியானவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள். அடுத்ததாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணும் கோபம் வரும்போது மகிழ்ச்சி அடையும் போதும் நகத்தை கடிப்பார்கள். இந்த நகத்தை கடிப்பவர்கள் வீட்டில் கண்டிப்பாக மகாலட்சுமியானவர்கள் வீட்டில் வாசம் செய்ய மாட்டார்கள். மேலும் நகத்தை கிள்ளி வீட்டிலேயே போடுவது, இந்த செயல்களை செய்வதன் மூலம் கஜலட்சுமியானவர்கள் ஒருபோதும் நம்மிடத்தில் குடிகொண்டு இருக்க மாட்டார்கள். நகம் எப்போதும் தரித்திரத்தை குறிப்பதாகும். இதனை நீங்கள் வீட்டில் போடக்கூடாது. அடுத்ததாக குறிப்பாக பெண்கள் உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை என்று சாயந்தர வேளையில், அதாவது அந்தி வேளையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டு பெண்கள் பேன் பார்க்கக்கூடாது. இது எல்லாம் தவறான செயலாகும். இந்த செயல்களில் ஈடுபடுவதன் மூலம் கஜலட்சுமியானவர்கள் மிகவும் வருத்தப்படுவார்கள். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை போன்ற புண்ணிய நாட்களில் வீடுகளில் பூஜை செய்யாதவர்கள் வீட்டிலும் அந்த கஜலட்சுமியானவர்கள் இருக்க மாட்டார்கள். அடுத்ததாக சுமங்கலி பெண்கள் நம் வீட்டை மகாலட்சுமி ரூபமாக கொண்டு காலையிலும் மாலையிலும் தீபம் ஏற்ற வேண்டும். அவ்வாறு தீபம் ஏற்றாதவர்கள் வீட்டில் கஜலட்சுமியானவர்கள் இருக்க மாட்டார்கள். மேலும் ஏற்றிய தீபத்தை பனிசுமையின் காரணமாக ஒரு மலரை கொண்டு அணைக்க வேண்டும். மாறாக வாயில் ஊதி அணைக்கும் போது அந்த கஜலட்சுமியானவர்கள் மிகவும் வருத்தப்படுவார்கள். அடுத்ததாக ஒரு ஆணும் பெண்ணும் தம்பதி இருவரும் ஒன்று சேர்ந்து பணத்திற்காக எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அடுத்ததாக பெண்கள் எப்பொழுதும் அழுது கொண்டு எந்த செயலுக்கும் அழுது கொண்டே இருக்கக்கூடாது. பெண்கள் வீட்டில் இந்த கஜலட்சுமியானவர்கள் இருக்க மாட்டார்கள். அடுத்ததாக பெண்கள் குளித்துவிட்டு காலையிலும் மாலையிலும் வீட்டில் தீபம் ஏற்றாத பெண்கள் வீட்டில் அந்த கஜலட்சுமியானவர்கள் இருக்க மாட்டார்கள். அடுத்ததாக கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் எவரேனும் ஒரு செயலில் ஈடுபது, இது எல்லாம் கஜலட்சுமிக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாகும். அடுத்ததாக சுடுகாட்டில் பிணம் எரிக்கப்படும் புகை மற்றும் இரவு நேரத்தில் அரச மரத்தின் நிழல் படும் வீடுகளில் இந்த கஜலட்சுமியானவர்கள் ஒருபோதும் குடிகொண்டு இருக்க மாட்டார்கள். அடுத்ததாக நாய், பன்றி, கழுதை போன்றவை இருக்கும் இடங்களில் அந்த கஜலட்சுமியானவர்கள் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். அடுத்ததாக பசியின் காரணமாக இரவு நேரத்தில் தயிர் உணவு உண்ணுவது, மேலும் மாதவிடாயான பெண்கள் தொடும் உணவுப் பொருட்களிலும், அடுத்ததாக பகல் நேரத்தில் நீங்கள் ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்ளுதல் போன்றவள் வீடுகளில் மகாலட்சுமியானவர்கள் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். அடுத்ததாக காம எண்ணம் அதிகம் இருக்கும் வீடுகளிலும் இருக்க மாட்டார்கள். இந்த இடங்களிலெல்லாம் கஜலட்சுமியானவர்கள் கண்டிப்பாக வாசம் செய்ய மாட்டார்கள். அடுத்ததாக கஜலட்சுமியானவர்கள் இரவு நேரத்தில் தானியங்கள், உப்பு, எண்ணெய் போன்றவற்றை தானமாக கொடுப்பவர்கள் வீட்டிலும் கஜலட்சுமியானவர்கள் ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். மேலும் பெண்களை காலால் தீண்டுவது, பெண்களை மன வருத்தத்தில் ஆழ்த்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் வீட்டில் கண்டிப்பாக கஜலட்சுமியானவர்கள் இருக்க மாட்டார்கள். அடுத்ததாக அன்னத்தை இறைத்து கொண்டு உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள், மேலும் அன்னத்தை காலில் மிதிப்பவர்கள், இவர்கள் வீட்டில் அந்த கஜலட்சுமியானவர்கள் ஒரு நிமிடம் கூட கண்டிப்பாக இருக்க மாட்டார்கள். மேலும் ஆண்களோ பெண்களோ விரத நாட்களில் கண்டிப்பாக விரதம் இருக்காதவர்கள் வீட்டிலும் இந்த கஜலட்சுமியானவர்கள் இருக்க மாட்டார்கள். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.